உலகத்தில் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் ஐயா. திருக்குறள் மாலை உலகமெல்லாம் திருக்குறளை பரப்புவதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் பெரியவர்களுடைய எந்த விதமான வயது வேறுபாடும் இல்லாமல் திருக்குறளை முழுவதுமாக வாசிக்க வைத்து அவர்களுக்கு சான்றுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. திருக்குறள் சார்ந்த கவியரங்கங்களை நடத்துகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு கதை கூறு திருக்குறளை கதை கூறு என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திங்கள்தோறும் திருக்குறள் கருத்தரங்கம் நடத்துகிறது. அந்த கருத்தரங்கத்துடைய பொறுப்பாளராக இங்கே இந்த நிகழ்ச்சியிலே வீட்டிருக்கக்கூடிய அவிநாசியை சேர்ந்த திருமதி மா காயத்ரி அவர்கள் மிகச் சிறப்பாக வாரந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வியாழக்கிழமை தோறும் திருக்குறள் கதை கூறும் நிகழ்ச்சியிலே நம்முடைய திருச்சி மன்னச்சநல்லூரை சேர்ந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் திருமதி எழிலரசி சரவணன் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக ஒரு 28 நிகழ்ச்சிகள் நடந்தால் அதில் 20 கதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கதைகள் எல்லாம் அச்சேறி கொண்டிருக்கிறது. ஏதோ கதைகள் அச்சிடுவது என்று சொன்னால் 10 புத்தகம் 20 புத்தகம் 50 புத்தகம் எல்லாம் அச்சடிக்க போறதில்லை. 5000 படிகள் அச்சிட்டு தமிழ்நாடு முழுதும் உள்ள பள்ளிகளுக்கு அனுப்பி அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக ஒரு பெரும் திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது ஏதோ இன்றைக்கு வந்தோம் ஒரு கதையை சொன்னோம் பேசினோம் போனோம் என்பதல்ல. மிகச் சிறப்பான கதைகளை தொகுத்து அதை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். தமிழ் தெரிந்த அத்தனை பேருக்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையிலே வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த கதைகளை இப்போது நிறைய பிள்ளைகள் ஆங்கில வகுப்புல ஆங்கில வழியில படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு போகணும் என்பதற்காக இந்த கதைகளை இந்த 20 கதைகளை தொகுத்த நூலை ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்து வெளியிட இருக்கிறோம். அந்த பிள்ளைகள் படிக்கணும் இல்லையா, அவங்களுக்கு திருக்குறளை பத்தி தெரியணும் இல்லையா, அதுக்கு அத்தோட மட்டும் நிறுத்தி விடாம இந்த நூலை இந்தியில மொழியாக்கம் செய்து இந்தியில பிரசுரிக்க இருக்கோம். ஏன் நீ சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கானை வச்சுக்கினே ஏன் இந்தியில போடுற அப்படின்னு கிட்ட ஒருத்தர் கேட்டார். பேசாம உன்னுடைய அமைப்போட பேரை இந்தி இலக்கிய பூங்கானை வச்சுக்க, நீ எதுக்கு தமிழ் சங்கத்தமிழ்லாம் வச்சிருக்கேன்னாரு. ஏயா சங்கத்தமிழ் நமக்கு சொந்தமானது, அது அடுத்தவனுக்கு தெரிய வேண்டாமா? அப்ப இந்திக்காரனுக்கு தெரிஞ்சாதானே அவனுக்கு திருக்குறளை பத்தி தெரியும் என்று சொல்லி அதை மொழியாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன். கதைகளை மொழியாக்கம் செய்வதற்கு ஹிந்தி தேர்ந்தவர்களை அன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இருவர் கிடைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 4-5 பேர் வேண்டும். அவர்களை வைத்து ஆளுக்கு 2 கதை 3 கதை என்று மொழியாக்கம் செய்ய வேண்டும். ஏன் அதை நீ செய்யக்கூடாதுன்னு கேட்டா எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் ஹிந்தி படிக்கல, ஹிந்தி படிக்க மாட்டேன், ஹிந்தி எனக்கு பிடிக்காது. ஆனால் ஹிந்தி தெரிந்தவர்களுக்கு இந்த திருக்குறள் போய் சேர வேண்டும். ஏன் இதுவரை இந்தியிலே திருக்குறள் இல்லையா என்று சொன்னால் 32 பேர் திருக்குறளை இந்தியிலே மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். 32 பேர் மொழியாக்கம் செய்திருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஒரு 32,000 புத்தகங்கள் இந்தியிலே வெளியீடு ஆகியிருக்கும். எல்லாம் எங்க இருக்கும்? பெரிய நூலகங்கள் இருக்கும், ஹிந்தியில இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் வீட்டுல இருக்கும், ஹிந்தி அறிஞர்கள் மத்தியில இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த திருக்குறளை எடுத்து தங்களுடைய சொந்த சரக்கு மாதிரி எடுத்து விடுவாங்க. இவங்களே ஏதோ கண்டுபிடிச்சு இவங்களே ஏதோ அறிவுபூர்வமாக யோசித்து சொல்வது போல திருக்குறளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், கொண்டிருக்கிறார்கள். அதான் செய்யறாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து என்ன சொல்லுவாங்க, இது உண்மையிலேயே திருக்குறளை இந்தியில தான் தமிழ்ல மொழியாக செஞ்சுட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அங்க இருப்பவர்கள். எனவே அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சாதாரண மக்களிடமே பாமர மக்களிடமே அந்த திருக்குறளை கொண்டு சேர்த்து விட வேண்டும். எவனாவது தன்னுடைய சொந்த சரக்கு என்று சொன்னால் இல்ல இல்ல இது ஏற்கனவே இருக்குது, நாங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சாதாரண ஹிந்தி பாமர மகன்
அந்த இந்திய அறிஞருக்கு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நாம திருக்குறள சாதாரண பாமர மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். திருக்குறள் புத்தகத்தை அச்சிட்டு கொடுத்தா அவன் படிக்க மாட்டான். அதெல்லாம் கதையா போட்டு இந்த கதை வழியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்த. இதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. நான் திருக்குறள் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு எது தோன்றுகிறதோ அதை செய்கிறேன். சரியாக இருந்தால் காலத்தில் நிற்கும், சரியாக இல்லை என்று சொன்னால் காலத்தால் போயிடும். எதையுமே நாம இதுதான் சரின்னு சொல்லி முடிவெடுக்க முடியாது. காலம் தான் அதை முடிவெடுக்க வேண்டும், மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அந்த வகையிலே அதை மக்கள் கரங்களிலும் காலத்தின் கரங்களிலும் விட்டு இந்த பணியை செய்து கொள்ளும். அந்த வகையிலே கதை கூறு திருக்குறளை கதை கூறு என்கிற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சற்றேறக்குறைய இது 31வது நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அத்தனை பேரும் தான் நாங்கள் சொல்றேன். நாம எல்லாம் சேர்ந்து திருக்குறள் பணி ஆற்றிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய எண்ணமெல்லாம் திருக்குறள். நாம் எண்ணி பார்ப்பதெல்லாம் திருக்குறளை தவிர எத்தனை நிகழ்ச்சி நடத்தினோம் என்று எண்ணி பார்ப்பதில்லை. அது நமக்கு தேவையில்லை. இந்த திருக்குறள் உலகெங்கிலும் பரவுகிற வரை நம் பணி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நான் செய்வேன், எனக்கு பிறகு வேறொருவர் செய்வார். இப்போது எழிலர் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக ஆயிஷா சித்திக் செய்து கொண்டிருக்கிறார். திருமதி காயத்ரி செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர் பணி என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்று ஒருங்கிணைக்க வருகை புரிந்திருக்கக்கூடிய திருமதி எழிலரசி அம்மையார் அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களை வரவேற்று, குறிப்பாக இன்றைக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய திரு ராகவன் அவர்களையும் செல்வி பரமேஸ்வரி அவர்களையும் மா காயத்ரி அவர்களையும் நம்முடைய மூத்த தமிழறிஞர் அக்கா அரங்கநாயகி கருண் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். மேலும் பலரும் வர இருக்கிறார்கள். அவர்களையும் இப்போதைய வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வலையொலியிலே வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களுக்கும், வானொலி வழியாக தமிழறிவு வானொலியிலே வானலையிலே தவழ விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழறிவு வானொலி இயக்குனர் தமிழ்வேல் நயனைவதியன், தமிழ்ச்சோர் சசிகலா நயனைவதியன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய வணக்கங்கள் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நம்முடைய மனமார்ந்த வணக்கங்கள் தெரிவித்து நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். வாருங்கள் திருமதி சு எழிலரசி சரவணன் அவர்களே, உங்களுடைய தலைமையின் கீழே, உங்களுடைய ஒருங்கிணைப்பின் கீழே இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இடம் சாரி நன்றி, வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, கதை கூறு திருக்குறள் கதை கூறு என்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சி 33வது நிகழ்ச்சி, இணையவழி நிகழ்விற்கு அழகாக ஒரு திருக்குறளை கூறி ஒரு கதையையும் சிறுவர்களுக்கு ஏற்ற ஒரு கதை கூற வந்திருக்கும் மூத்த தமிழ் அறிஞர், தர்மபுரியில் மிக சிறப்பான ஒரு தாய்மொழினால் மகளிர் நடத்திய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அம்மா அரங்கநாயகி கண்ணன் அவர்களையும், மற்றும் முதன் முறையாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து இன்றைய திருக்குறள் கதை கூறு நிகழ்விற்கு இணைந்துள்ள அன்பு சகோதரர் திரு ராகவன் ஆசிரியர் அவர்களையும், சகோதரி காயத்ரி அம்மா அவர்களையும், மற்றும் என்னுடைய மாணவி செல்வி ஸ்வேதா இளையராஜா மன்னச்சநல்லூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அவர்களையும், செல்வி வி யோகாஸ்ரீ மயிலாடுதுறை அனைவரையும் திருக்குறள் கதை கூறி மகிழ்விக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை அழகாக வலையொலி பதிவு செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு, இந்நிகழ்வை தமிழ் அருவி ஜெர்மனி தமிழ் அருவி வானொலி நிலையத்தில் ஒளிபரப்பு செய்யும் தமிழ்வேல் நைனை விஜயன் ஐயா அவர்களுக்கும்,
பாரதிச்சுடர் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயினை விஜயன் அம்மா அவர்களுக்கும், நூலாக்கம் செய்து வரும் திருமதி விஜயா அம்மா அவர்களையும் அன்போடு வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்விற்கு முதல் கதை சொல்லியாக மதிப்பிற்குரிய அரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கதையை தொடங்கி கதையை கூறுங்கள். கேட்க ஆவலாய் இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, அன்பு சகோதரர் பாரதி சுடர் நீலகண்டன் ஐயாவையும் வணங்கி, சிவகாம சுந்தரி அவர்களை வணங்கி, ஜெர்மன் வானொலி நிலைய இயக்குனர் நயினை விஜயன் அவர்களையும் அவர்தம் துணைவியார் சசிகலா விஜயன் அவர்களை வழங்கி, இக்கவிதைக்கு பொறுப்பேற்றிருக்கும் எழிலரசி அவர்களையும் காயத்ரி அவர்களையும் வணங்கி கதைக்குள் நுழைகிறேன். நட்பை பற்றிய கதை அரங்கநாயகி கண்ணன் கூறுகிறது. சேலம் உணவகத்தில் எப்போதும் கூட்டம் அலைமோதும். கடை வீதியின் நடுவே அமைந்திருக்கும் உணவகத்தின் உரிமையாளர் கோபாலரத்தினம் எப்போதும் சுறுசுறுப்பாக கடையை கவனித்துக் கொள்வார். இளம் வயது முதல் ஓட்டலில் வேலை கற்றுக்கொண்டு சொந்தமாக தொடங்கிய ஓட்டலில் எப்போதும் 30 முதல் 40 பேர் வரை சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். பார்சல் வாங்கும் இடத்திலோ கூட்டம். நிறைய பேர் வரிசையில் காத்து கொண்டிருப்பார்கள். அதிகாலையில் வந்தால் மதிய உணவு முடிகிற வரை கோபாலரத்னம் உணவகமே கதி என்று இருப்பார். 3 மணிக்கு மேல் சென்று படுக்க போவார். 5 மணி வரை முதலாளியின் மகன் பாண்டியன் உணவகத்தை பார்த்து கொள்வான். கல்லூரி படிப்பு முடித்து வேலைக்கு எதுவும் போகாமல் உணவகத்தில் அப்பாவுக்கு உதவியாக இருக்கிறான். பாண்டியனுக்கு பணம் காசுக்கு குறைவில்லை. வீட்டில் செல்ல பிள்ளை. அவனை சுற்றி எப்போதும் நண்பர்கள் கூட்டம். எல்லோரும் இனிக்க பேசுவார்கள். இவர்களை உண்மையான நண்பர்கள் என்று அவனும் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி தருவதோடு வெளியில் அவ்வப்போது சுற்றுலாவுக்கும் கூட்டி செல்வான். செல்லும் போது மொத்த செலவும் பாண்டியனிடையேதான். திடீரென மாடிருப்பில் கோபாலரத்னம் போய் சேர்ந்தார். இப்போது கல்லாவில் தலைக்கு மேலே பெரிய படமாக இருக்கிறார். சேல உணவகத்தின் முழு நிர்வாகமும் பாண்டியனிடம் வந்தது. அவனுக்கு அனுபவமின்மையால் உணவகத்துக்கு வரும் கூட்டம் குறைய ஆரம்பித்தது. அவன் வேலைக்காரர்களையும் சரிவர கவனித்துக் கொள்ளவில்லை. அதனால் வேலைக்காரர்களும் பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு சென்று விட்டனர். அந்த முதலாளியும் இங்கிருந்த வேலைக்காரர்களையும் தன் பக்கம் இழுத்து கொண்டார். 6 மாதங்களில் ஹோட்டல் வெறிச்சோடி கலையிலிருந்து போனது. அடிக்கடி பாண்டியனை பார்க்க வருகிற நண்பர்கள் கூட்டமும் குறைந்து போனது. பசை இருக்கிற வரை ஒட்டி கொண்டிருந்த நண்பர்களில் பாபுவை தவிர மற்றவர்கள் யாரும் இப்போதெல்லாம் பாண்டியனை பார்க்க கூட வருவதில்லை. அன்று காலை 10 மணி இருக்கும். பாண்டியன் ஏதோ வேலையில் மும்முரமாக இருந்தான். உணவகத்தின் அத்தனை நாற்காலிகளும் ஆளின்றி கிடந்தன. பாபு மெல்ல உள்ளே நுழைந்தான். வாடா பாபு, சாப்பிட்டியாடா என்று கேட்ட பாண்டியன் இலை போட்டு பொங்கலும் சட்னியும் வைத்தான். எப்படி இருந்த ஹோட்டல் இப்படி ஆயிடுச்சே என்று வருத்தப்பட்டு கொண்ட பாபு சிறிது பொங்கலை எடுத்து வாயில் வைத்தான். பொங்கல் சட்னியும் என்னவோ போல் இருந்தது. சுவையே இல்லை. இதை கொஞ்சம் சாம்பார் ஊத்துடா என்றான். சாம்பாரும் நல்ல சுவையாக இல்லை. என்னடா பாண்டியா, டிஃபன் சுமாரா கூட இல்லையே, அப்புறம் எப்படியடா கூட்டம் வரும் என்று பாண்டியனை பார்த்து கேட்டான் பாபு. என்னடா பண்றது, இருந்த வேலைக்காரர்கள் எல்லாம் பக்கத்து ஹோட்டல்காரன் இழுத்து போயிட்டார். இருக்கிற 2 வடக்கத்து பசங்களை வச்சு ஏதோ ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருக்கேன் என்றான் பாண்டியன். மேஜை தொடக்கவும் சர்வீஸ் பண்றதுக்கு வடக்கத்துக்காரனை வேலைக்கு வைக்கலாம். சமையல் கட்டில விட்டா நம்ம உணவை அவன் எப்படி சமைப்பான் என்றபடி பாபு எழுந்து கையை கழுவி கொண்டார். பாபு, ஏண்டா சாப்பிடாம போற என்றான் பாண்டியன். வந்து சாப்பிடலாம், ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே சைக்கிளை மிதித்தான். 2-3 தெரு தள்ளி ரகுராம் ஐயர் வீட்டுக்கு போனான். அங்கே திண்ணையில் அமர்ந்திருந்தார் ரகுராம். அவர் ஒரு காலத்தில் கல்யாண வீடு என்றால் ரகுராம் தான் என்று கொடிக்கட்டி பறந்தவர். இப்போது புதிய உணவு முறைகள் வந்ததால் ஓரம் கட்டு
உட்பட்டு உட்கார்ந்திருக்கிறார். ஐயா, ஒரு உதவி செய்யணும் என்றான் பாபு. யாரு தம்பி நீ, என்ன உதவி செய்யணும் என்றார் ரகுராம். ஐயா, நம்ம சேலம் உணவகத்திலே நீங்க மாஸ்டரா வரணும். கோபாலரத்னம் ஐயா போன பிறகு அவருடைய மகன் கிட்ட இருந்த ஆட்களை எல்லாம் புது ஹோட்டல்காரன் இழுத்துக்கிட்டார். நீங்க வாங்க, உங்க கை பக்குவத்துக்கு ஹோட்டல் திரும்பி பழைய நிறைவுக்கு கொண்டு வரும். பாவம் பாண்டியன் ரொம்ப சிரமப்படுகிறான் என்றான் பாபு. ரகுராம் சற்று நேரம் யோசித்து விட்டு, ஒரு காலத்தில் கோபாலரத்னம் சென்ற உதவியால் தான் நான் தொழில் தொடங்கி நடத்தினேன். அவருடைய உதவி இல்லாம போனா இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருக்க மாட்டேன். ரொம்ப சிக்கலா இருந்திருப்பேன். இப்ப அவர் குடும்பத்துக்கு ஒரு சிக்கல்னா அதுக்கு உதவுவது என்னுடைய கடமைப்பா என்று கூறிய ரகுராம் வீட்டுக்குள்ளே திரும்பி கொஞ்சம் கடைவீரை போயிட்டு வரேன் என்று மனைவியிடம் கூறிவிட்டு சைக்கிளில் அமர்ந்து கொண்டு போப்பா என்றார். 10 நாட்களில் சேலம் உணவகம் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து விட்டது. ரகுராம் ஹோட்டல்கள் நுழைகிற போதெல்லாம் கோபாலரத்னத்தின் படத்தை வணங்குவதும் கோபாலரத்னம் மௌனாக புன்னகைப்பதும் வாடிக்கையாகிவிட்டது. பாபு என்கிற உண்மையான நண்பனை பாண்டியனுடைய மறக்க முடியாததாகிவிட்டது. இந்த கதைக்கு பொருத்தமான குரல் என்னவென்றால், செஞ்சே மஞ்சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. பணம் இருக்கும் வரை தன்னை சுற்றி தெரிந்து பணமில்லை எனால் விட்டு செல்விட்டவர்களை போன்றவர்களை நான் நட்பை விட்டு விடுவது நல்லது என்று இது போன்றவர்களுக்குத்தான் கூறினார் போலும் திருவள்ளுவர். நல்வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. மிக சிறப்பான ஒரு கதையை தொடக்கத்திலேயே கூறினீர்கள். சேலம் உணவகம் கோபாலரத்னம் ஐயா அவர்களின் மிக சிறப்பான ஒரு உணவகத்தை உழைப்பாளியான அவருடைய உழைப்பை அவருடைய மகன் புரிந்து கொள்ளாமல் ஊதாரியாக செலவழித்து விட்டான். அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் என்ற நண்பன் நன்றாக கிடைத்ததனால் அவனுடைய உணவகம் மீண்டும் பழையபடி வந்தது. அதே போல் அவருடைய கோபாலரத்னத்தின் அவரிடம் கற்றுக்கொண்ட ரகுராம் ஐயர் அவருக்கு பழையபடி அப்பாவை போலவே தன்னுடைய உணவகத்தை பார்த்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. மிக சிறப்பான ஒரு கதையை கூறி தொடங்கி வைத்த உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. இதனுடைய குரலை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். செய்தே மஞ்சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. நன்றி அம்மா. நன்றி. குரல் சொல்லுங்க. செய்தே மஞ்சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. சரி, இந்த கதையை நீங்க எழுதிட்டு அத வாசிங்க. வாசிக்கிற போது அந்த கதையில அந்த கதை என்பது ஒரு உணர்வுகளினுடைய நிகழ்வுகள், உணர்வுகள் தொடர்புடையதுதான் கதை. அந்த உணர்ச்சியே இல்லாம படிக்கிறீங்களா, அந்த கதை எப்படி போய் சேரும்? கதையை உணர்ச்சியோட படிக்கணும் இல்ல? ஓஹோவென்று ஓடிக்கொண்டிருந்த சேலம் உணவகம் இப்போது ஆள் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தது. கோபாலரத்னம் சிறுவயது முதலே இந்த தொழிலை கற்றுக்கொண்டு இந்த ஹோட்டலை உருவாக்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார். உணவகத்தில் எப்போதும் 30 முதல் 40 இருக்கைகள் ஆட்கள் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். பார்சல் கட்டுகிற இடத்தில் பார்த்தால் 5-6 பேர் வரிசையில் நின்று கொண்டிருப்பார்கள். அப்பேற்பட்ட ஹோட்டல் இன்றைக்கு வெறிச்சோடி கோபாலரத்னம் மகன் பாஸ்கரன் வீட்டில் செல்ல பிள்ளை. பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. எல்லா நண்பர்களும் அவனை நாடி வருவார்கள். இவனும் எல்லோருக்கும் உதவி செய்வான். திடீரென ஓட்டல் வெறிச்சோடி போனதும் அதுவரை அவனுக்கு உற்ற நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லாம்
காணாமல் போய்விட்டார்கள், பாபுவை தவிர. பாபு மட்டும் இன்னமும் அவனோடு இருந்தான். கோபால் ரத்தன் திடீரென மாரடைப்பில் மரணம் அடைந்த பிறகு பாஸ்கருடைய அனுபவமின்மையால் ஹோட்டல் தொழில் நசிந்து விட்டது. 6 மாதமாக ஹோட்டலில் ஆட்கள் வருகை குறைந்தது. அன்றைக்கு ஹோட்டலுக்குள் நுழைந்த பாபுவை அமர வைத்து கொஞ்சம் பொங்கலும் சட்னியும் வைத்தான். பொங்கலை எடுத்து சட்னி சாப்பிட்ட உடனே பாபுவின் முகம் மாறியது. கொஞ்சம் சாம்பார் ஊத்துடா என்றான். பாஸ்கர் சாம்பார் ஊற்றினான். என்னடா இது, நல்லாவே இல்லையடா, இப்படி எப்படா சாப்பிட வருவாங்க என்று சொல்லி கையை உதறி கையை கழுவி கொண்டு விறுவிறுவென்று சைக்கிளை எடுத்துக்கொண்டு மிதிக்கார்கள். எங்கடா சாப்பிட்டு போனா என்றான். இதோ வர்றேன் என்று சொல்லிவிட்டு சைக்கிளில் பெரி மிதிக்கார்கள். 2-3 தெருக்கள் தள்ளி அந்த திண்ணை அமைந்த வீட்டின் அருகில் போய் நிறுத்தினான். ரகுராம் திண்ணையில் அமர்ந்து கொண்டிருந்தார். சார், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா சார் என்று கேட்டான் பாபு. உதவியா? யாரப்பா நீ? என்னப்பா உதவி செய்யணும் சொல்லுப்பா என்றார் ரகுராம். ஒரு காலத்தில் கல்யாண வீடு என்றால் ரகுராமனுடைய உணவு கொடிகட்டி பறக்கும். அப்பேற்பட்ட ரகுராம் இன்றைக்கு புதிய உணவு முறைகள் வந்ததால் ஓரங்கட்டப்பட்டது. ரகுராம் என்ன உதவி என்று கேட்டதும், சார், நம்ம சேலம் உணவகம் கோபால் ரத்ன சார் நடத்திட்டு இருந்தாரு, அவருடைய மறைவுக்கு பிற்பாடு இப்போ சரியில்லை சார், ஆளுங்க சரியில்லை, எல்லா ஆளையும் வேற புது ஓட்டக்கார் இழுத்துட்டு போயிட்டாரு, ஓட்டல் அப்படி நசுங்கி போயிருக்கு, நீங்க வந்தீங்கன்னா உங்க கைப்பக்கம் வந்துன்னா ஓட்டலை திருப்பி தூக்கி நிமித்திடலாம் சார் என்ற பாபு. கணம் என்ன பண்ண ஒரு காலத்தில் ஒளிவாங்கி அனுப்பிவீங்க. பாபு சொன்ன உடனே ஒரு கணம் யோசித்தார். ஒரு காலத்தில் தனக்கு கோபால் ரத்தத்தின் உதவியால் தான் தன் தொழில் சிறப்பாகிறது என்று எண்ணி வீட்டுக்குள் திரும்பி தன்னுடைய மனைவிடம் இரு கடை வீதி வரை போய்விட்டு வருகிறேன் என்று பாபுவின் சைக்கிள் ஏறி உட்கார்ந்தார். அன்று முதல் சேலம் உணவகம் மீண்டும் புதிய கலையை பெற்றது. கதை கதை. இந்த கதையை இப்ப நான் எப்படி சொன்னேன், நீங்க எப்படி சொன்னீங்க? நீங்க சொன்னது ஒண்ணுமே வந்து சேரல எங்க கிட்ட. கொஞ்சம் தயவுசெய்து நிறுத்தி நிதானிச்சு அந்த கதைய இல்லைங்களா? மகிழ்ச்சி. அந்த கதையை அப்படியே திருப்பி சொல்லிக்க. அந்த கதைய வார்த்தைகள்லாம் மாறி நீங்க சொல்ல கேட்டேன் நான், அவ்வளவுதான். அந்த மாதிரி சொல்லுங்க கதைய உணர்வுபூர்வமா சொல்லுங்க. மகிழ்ச்சி. திருக்குறள் கதை நிகழ்விற்கு 3ஆம் வகுப்பு மாணவி உன்னுடைய கதையை கூறுமாறு அழைக்கின்றேன். வந்து உன்னுடைய திருக்குறள் கதையை கூறு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்வேதா. 3ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, சாயம்பாளையம், மணச்சநல்லூர் ஒன்றியம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். ஒரு எறும்புக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சான். அதனால எறும்பு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு நதிக்கு போகுச்சான். அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த நதியில வெள்ளம் பெருகெடுத்து ஓடிச்சான். அந்த எறும்பால அந்த வெள்ளத்தை சமாளிக்கவே முடியலையாம். அந்த நதிக்கரையில மரம் ஒன்று இருந்துச்சான். அது மேல ஒரு புறா வந்துட்டு பார்த்துட்டு இருந்துச்சான். அந்த புறா சட்டுன்னு ஒரு இலைய பறிச்சு அந்த நதியில போட்டுச்சான். அந்த எறும்பு அந்த இலை மேல ஏறி உட்காந்து கரைக்கு சேர்ந்துருச்சான். அந்த சமயத்துல மரத்துக்கு கீழே ஒரு வேடன் புறாவை பிடிக்க பார்த்து புறாவுக்கு குறி வச்சு அம்பை எழுத பார்த்தானாம். அதை பார்த்த எறும்பு, இந்த புறாவுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே, என்ன செய்யலாம்னு யோசிச்சுதான். சட்டுன்னு வேடன் காலை கடிச்சிருச்சான்.
அப்ப நில தடுமாறி வேடனோட குறி தப்பிச்சான். அந்த புறா வேகமா பறந்து போயிடுச்சான் அந்த எறும்பால. அந்த எறும்பு போலத்தான் நாமும் ஒருவர் செய்த உதவியை எப்போதும் மறக்க கூடாது. உதவி செய்யும் நேரம் வந்தா தயங்காம உதவி செய்ய வேண்டும். குறள்: நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றி மறப்பது நன்று. பொருள்: ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறக்க கூடாது. அவன் செய்த தீமையை அப்போதே மறந்துவிட வேண்டும். அனைவருக்கும் நன்றி. அருமை அருமை அருமை, சிறப்பா சொன்னீங்களா செல்லம். அழகா அந்த கதை தெரிஞ்ச கதை தான், ஏதோ அது ஒரு திருக்குறளோட தொடர்புபடுத்தி மிக அழகாக மிக நேர்த்தியாக நன்றி ஐயா. நீங்க சொன்ன கதை என்ன, இந்த கதையை முதல் எனக்கு சொன்ன எங்க பாட்டி. எங்க பாட்டி சொல்ற மாதிரி திருப்பி எங்க பாட்டி வந்து சொல்ற மாதிரி நீங்க சொன்ன கதை அது ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கதையை என்றே சொல்றது தானே, இந்த கதையை சொல்றதுல நம்ம கவனம் சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா அழகா பண்ணுங்க, சிறப்புடா செல்லம். உங்க பேர் என்ன? நன்றி ஐயா. உங்க பேர் என்ன? நன்றியா. உங்க பேரு? பேர் ஸ்வேதா. சொல்லு. வேதா. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 3ஆம் வகுப்பு. சிறப்புடா செல்லம், நல்லா அழகா கதை சொன்னீங்க, சிறப்பா சொன்னீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கதைகளை வந்து சொல்லலாம் நீங்க என்ன, சரியா? சரிங்க ஐயா. நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளா வரணும். சரிங்க ஐயா. சிறப்புடா. சிறப்பு ஸ்வேதா, பாட்டுக சிறப்பு, அழகாக மிக கோர்வைகள். அடுத்ததாக மிக திரு ராகவன் ஆசிரியர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து உங்கள் அன்போடு எங்கள் நிகழ்விற்கு வரவேற்கிறோம். வாருங்கள் ஐயா, உங்கள் கதையை கேட்க ஆவலாக இருக்கிறோம். நன்றி அம்மா. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வந்து திருக்குறள் கதை முதலாக சங்கத்தமிழ் தொலைக்காட்சியில் என்னுடைய கதையை வந்து பதிவு செய்ய இருக்கிறேன். ஒரு பெரிய அழகிய நாடு, அந்த நாட்டிலே ஒரு பெரிய ஒரு திருடன் ஒருவன் இருக்கிறான். ஒவ்வொரு இரவும் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து திருடு போய்கொண்டே இருக்கிறது. நாட்டு மக்கள் அனைவரும் சென்று மன்னரிடம் முறையிடுகிறார்கள். மன்னவா, தாங்கள் வந்து இவ்வாறு நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கும் நம் நாட்டிலே இரவு முழுவதும் திருடு போய்கிறது. எங்களால வந்து அச்சமின்றி அதை பயம் எல்லாம் வாழ முடியல. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வீட்டு திருடு போயின்னு இருக்குது. இதை நீங்க தான் வந்து சரி செய்து கொடுக்கணும், அந்த திருடன் வந்து கண்டுபிடிச்சு நீங்க தக்க தண்டனை அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மன்னருக்கு ஒரே ஒரு வருத்தம், இவ்வளவு வந்து நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கோம், அதுல மக்களை வந்து சொல்கிறார்கள் நாம் நல்லாட்சி தான் செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லும் போது ஒரே ஒரு திருடனால் வந்து நம் நாட்டுக்கு இவ்வளவு ஒரு கெட்ட பெயர் வந்து விட்டதே. சரி, இதை நான் வந்து சரி செய்கிறேனம்மா என்று நாட்டு மக்களிடம், சரி நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க கவலை இல்லாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி விடுகிறார். ஒரு நாள் அவர் மாறு வேடம் போட்டுக்கொண்டு நகர்வலம் வருகிறார். நகர்வலம் வரும்போது இரவு வந்து அந்த திருடனும் வந்து அன்னைக்கு வந்து திருடத்துக்கு அந்த நகருக்குள் வருகிறார். மன்னரும் திருடனும் ஒருவரை நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்கிறார்கள். சந்தித்துக் கொள்ளும் பொழுது அந்த திருடனை பார்த்து மன்னர் கேட்கிறார், நீ யாரப்பா என்று. திருடன் சொல்கிறான், நான் ஒரு திருடன் ஐயா என்கிறான். திருடன் எப்படி நான் ஒரு திருடன் என்பதை எவ்வாறு உண்மையை சொல்கிறான்? என்னப்பா சொல்ற நீ அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல ஐயா, நான் திருடு தொழில் தான் செய்கிறேன், என்னுடைய தொழிலும் திருடுவது, நான் ஒரு திருடன் தான் என்கிறான். சரி, மன்னருக்கு ஒரு திருடு தொழில் வந்து உண்மையை சொல்கிறானே என்று அதில் ஒரு சந்தோஷம். சரிப்பா, இன்று என்ன செய்ய போகிறார் என்று கேட்கிறார். ஐயா, இன்று நான் வந்து அரண்மனையில் திருடப் போகிறேன். இன்றைய திருடு வந்து அரண்மனை திருட போகிறேன், அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து நான் திருட போவதில்லை. ஏன்னா அரண்மனை திருடி விட்டால் போதும் என்ற அளவுக்கு, என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு போதும் என்ற அளவுக்கு செல்வங்களை நான் வந்து கொண்டு வந்து விடுவேன். அதன் பிறகு நான் திருட்டு தொழிலை செய்ய மாட்டேன் என்கிறார். அப்பொழுது திருடன் மன்னரை பார்த்து கேட்கிறான், ஐயா, நீங்களும் என்னோடு வாருங்கள், நான் எடுத்து வருவதில் பாதி உங்களுக்கு தந்து விடுகிறேன், நீங்களும் யார் என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் நீங்கள் யார் என்று கேட்கிறார். மன்னர் எதுவும் சொல்லவில்லை. சரிப்பா, நானும் வந்து உன்னோடு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். மன்னரும் திருடனும் 2 பேரும் சேர்ந்து அரண்மனைக்கு செல்கிறார்கள்.
செல்லும் பொழுது திருடன் என்ன சொல்கிறான், மன்னரை வெளியிலேயே நிறுத்தி வருகிறான். ஐயா, நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் அரண்மனைக்குள் சென்று திருடி வருகிறேன். திருடி வருவதில் பாதி உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்கிறான். மன்னரும் சரிப்பா என்கிறார். திருடன் அரண்மனைக்குள் நுழைகிறான். காவலர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அனைத்து காவல்களையும் மீறி அவன் உள்ளே செல்கிறான். செல்லும் பொழுது அந்த அரண்மனை மந்திரி அந்த திருடனை வந்து பிடித்து விடுகிறார். டேய், யாரா நீ, இங்க என்ன செய்யற அப்படின்னு பிடிக்கிறார். பிடிக்கும் பொழுது திருடன் வகையாக மாட்டிக்கொள்கிறார். இருந்தாலும் வந்து அந்த மந்திரி வந்து திருடன் வந்து காட்டி கொடுக்கவில்லை. யார் நீ என்று கேட்கிறார். அப்பொழுதும் திருடன் என்ன சொல்கிறான், ஐயா, நான் ஒரு திருடன், இங்க அரண்மனையில் திருட வந்திருக்கிறேன் என்று உண்மையை சொல்கிறான். மந்திரிக்கும் ஒரு ஆச்சரியம். என்ன திருடன் என்னப்பா திருடன் என்கிறாயா என்கிறார். ஆமா ஐயா, நான் உண்மைதான் சொல்வேன், எனக்கு பொய் சொல்லி பழக்கம் கிடையாது, எனக்கு பொய்யெல்லாம் வந்து வாயில வராது, எனக்கு நான் என்ன தொழில் சொன்னா தானே சொல்ல முடியும் அப்படின்றான். உடனே மந்திரிக்கு ஒரு குருட்டு யோசனை வருகிறது. இன்றைக்கு நான் வந்து அரண்மனை திருடு வந்திருக்கிறேன் ஐயா, இதன் பிறகு நான் திருட்டு தொழிலை செய்ய மாட்டேன், கடைசியாக என்னுடைய திருட்டு வந்து இந்த அரண்மனையை முடிந்து விட வேண்டும் என்று சொல்கிறான். மந்திரி என்ன சொல்கிறார், சரிப்பா, நீ திருட தான் வந்துக்கிற, எதுக்கு நீ போய் கஜாலாம் எல்லாத்தையும் உடச்சின்னு இருக்கிற, நேரா மகாராணி ரூம் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அது உள்ள போ, ஒரு பெட்டி இருக்கும், அது உள்ள வந்து மாணிக்க கற்கள் இருக்குது, அந்த மாணிக்க கற்களை எடுத்துக்கின்னா அதோட உன்னுடைய பிரச்சனை தீர்ந்து போன, வேற எதுவும் எடுத்து தேவையில்ல ஐடியா கொடுக்குறாரு. ஆனா திருடன் என்ன சொல்கிறான், சரிங்க ஐயா, நான் எடுத்து வருவதில் உங்களுக்கு பாதி தந்து விடுகிறேன் என்கிறான். மந்திரிக்கு ஒரே ஆச்சரியம். சரி, நீ மொத்தத்தை எத்தணும், அதுல இருந்து மொத்தத்தை எத்தணுவான்னு சொல்றாரு மந்திரி. ஆனா திருடன் நான் சொல்றேன், நான் ஏற்கனவே கீழே ஒருத்தர் நிக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன், அவருக்கும் பாதி தரேன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கும் நான் எத்தனை வந்து பாதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். போயிட்டு அந்த பெட்டியை திறந்து பாக்குறான். அதுல இருந்து 5 மாணிக்க கற்கள் இருக்குது. இவன் பாக்குறான், சரி என்னடா 5 இருக்குதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணு எடுத்துக்கிறான். மந்திரிக்கும் பாதி தரேன்னு சொன்னேன், சரி அவருக்கு ஒண்ணு எடுத்துக்கிறான். கீழே ஒருத்தர் நித்தி வச்சுட்டு வந்துக்கிறோமே, சரி அவருக்கு ஒண்ணுத்துல 3 கற்கள் எடுத்துன்னு வந்துடுறான், நம்மளுக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். வந்த உடனே மந்திரி அங்க நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டான் நியாயமா, ஐயா அதுல 5 இருந்தது, நான் ஒரு எடுத்துக்கினேன், உங்களுக்கு ஒரு கல் கொடுத்துட்டு கீழே ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஒண்ணு கொடுத்துடணும், அதனால சரி என்னுடைய திருட்டு தொழில் வந்து நிகழ முடியுது, உங்களுடைய பங்கு இருந்தாங்க பிடிச்சிங்கன்னு அவனுக்கு கொடுத்துட்டேன். கீழே வந்து ராஜா கிட்டே ஒண்ணு அதே மாதிரி நேர்மையா சொல்லி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு சரி ராஜா கிட்ட சொல்லிட்டு, ராஜான்னு அவனுக்கு தெரியாது இல்லைங்களா, சரி ஐயா இந்த பெரியரை வச்சுங்க, இதோட உங்க கஷ்டமும் தீர்ந்து போட்டோம், என் கஷ்டமும் தீர்ந்து போட்டோம், மேல மந்திரி என்ன மேல ஒருத்தர் பிடிச்சாரு, யாருன்னு தெரியல எனக்கு, அவருக்கு ஒண்ணு கொடுத்துட்டு வந்துட்டு உண்மையை சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். ராஜாவும் வீட்டுக்கு வந்துட்டாரு. மறுநாள் வந்து அரசவை கூடும்பொழுது மகாராணி வந்து புகார் சொல்லி இருக்கிறாங்க, 5 கல் இருந்ததால 3 கல்லு காணுமே, 5 கல்லுமே காணும்ட்டாங்க. சரி, உடனே ராஜா என்ன பண்றாரு, 5 மாணிக்கர்கள் திருடு எங்க நம்ம அரண்மனையே திருடு போகிறது, அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு அரசவையில் பேசுறாங்க. உடனே மந்திரியும் சொல்ற, ராமாமா முதல்ல அவன் கண்டுபிடிச்சு அந்த திருடனை வந்து நம்ம தண்டனை கொடுக்கணும் மகாராஜா அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜா என்ன சொல்றாரு, அந்த திருடனை வந்து நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன், நான் அவனை கூட்டின்னு வரேன், சரி அவன் என்னதான் திருடான்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்றாருங்க, உடனே எழுந்து அந்த அரசை விட்டு வெளியே போயிடுறாரு. காவலாளியில அணைச்சிட்டு அந்த திருடனை போய் அழைச்சின்னு வர சொல்றாரு. திருடனை போய் காவலாளிங்க அழைச்சின்னு வராங்க. அதுக்குள்ள ராஜா போயிட்டு மாறுவேடம் போட்டிக்கின்னு முன்னாள் இரவு என்ன மாறுவேடம் போட்டாரோ அதே மாறுவேடத்துல ராஜா வந்து நிக்கிறாருங்க. அது மந்திரிக்கு தெரியல, யாருக்குமே தெரியல ராஜா மாறுவேடத்துல இருக்கிறது. உன்னை திருடனை பிடிச்சின்னு வந்தாங்க. மந்திரி வந்து திருடனை மிரட்டுறாரு, டேய் நேத்து நீ வந்து அரண்மனை திருடின்னு போனியா அப்படின்னு. ஆமாங்க, நான் என்னுடைய தொழில் திருட்டு தொழில் தான், நேற்று இரவு வந்து நான் அரண்மனை திருடுறது உண்மைதான், ஆனா வந்து நான் வந்து மொத்தம் அதுல பெட்டியில 5 மாணிக்க கற்கள் இருந்தது, நான் 5யுமே எடுக்கல, நான் எடுத்தது 3 தான், நான் எடுத்த 3ல இதோ இருக்கிற பெரிய இவருக்கு ஒண்ணு கொடுத்துட்டேன், நீங்க தான் நேற்று நைட் என்னை வந்து பிடிச்சிங்க, உங்களுக்கும் ஒண்ணு கொடுத்துட்டு தாங்க நான் போனேன்னா. உடனே மந்திரி கோவம், என் மேலேயே நீ புகார் சொல்றியாடா அப்படின்ட்டு. உடனே புருஷா அடிக்கிறாங்க. அந்த திருடனை அடிச்சு கட்டி போடுறா கம்பத்துலன்னு சொல்றாரு மந்திரி. பிறகு கட்டி போடுறாங்க. உடனே ராஜா வந்து தன்னுடைய மாறு வேடத்தை கலைச்சிடுறாருங்க. கலைச்சிட்டு மந்திரி அப்புறம் மாறு வேட கழிச்ச உடனே மந்திரிகள்லாம் ஒரே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது ராஜா போய் இப்படி ராஜா மாறு வேடத்துல இருந்துக்கிறாருன்ட்டு. உடனே ராஜா போயிட்டு திருப்பி சொல்றாரு, சரிங்க அப்புறம் அந்த திருடனை கேட்கிறாரு, நீ எத்தனை தான்? நான் 3 தான் மகாராஜா எடுத்தேன், நான் உண்மையை தவிர பொய் எப்பவுமே சொல்ல மாட்டேன்,
நான் வந்து திருடனா இருந்தா கூட என்னோட வாழ்க்கையில ஒரே லட்சியமா வச்சுக்கிறது உண்மை மட்டும் தான் பேசணும்ட்டு நான் லட்சியமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைத்து உண்மையை சொல்றான். உன்னை விசாரிக்கும் போது மந்திரி தான் அந்த மீதி 2 கல்லை எடுத்திருக்கிறாருங்க. சரி, மந்திரியே இந்த மாதிரி தவறு செய்யும் போது மந்திரிக்கு தண்டனை கொடுத்துட்டு அந்த மந்திரி பதவிய அந்த திருடனை கூப்பிட்டு கொடுத்துட்டாரு மகாராஜா. திருடனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னங்க மகாராஜா எனக்கு போய் இவ்வளவு பெரிய பதவி தரீங்களேன்னு. என்ன தொழில் செய்ய சரி, அந்த உண்மை நேர்மை ஒழுக்கன்றது உங்ககிட்ட இருக்குது, அது இருந்தா போதும்பா அப்படின்ட்டு அந்த பதவியை அவருக்கு கொடுக்குறாருங்க. அதனால இந்த இந்த கதையின் வாயிலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்ப போடும். எந்த தொழில் செய்யறான்றது முக்கியம் கிடையாது, என்ன அந்த அந்த தொழிலுடைய நேர்மை உண்மை அது இருந்தா நம்ம வாழ்க்கையில மேன்மேலும் முன்னேறலாம் அப்படின்றது தாங்க இந்த திருக்குறள். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மகிமா. அருமையான கதை. சிறப்புங்க ஐயா. கதை ஒரு பெரிய கதை. திருடன் கதையை திருக்குறள் கதையாக சொல்லி இருக்கிறார். திருடன் கதையை திருக்குறள் கதையாக இங்க சொல்லி இருக்கிறார். திருக்குறள் கதையாக என்ன கேட்டீங்கன்னா, மந்திரியா இருக்கவரு திருட்டுக்கு தொடர்பு காணனா அவருக்கு அந்த பதவி போச்சு. திருடன் திருநனால மந்திரி ஆயிட்டான். இது அந்த காலத்து கதை. இந்த காலத்து கதை அப்படி கிடையாது. மந்திரியால திருட ஆரம்பிச்சிடறான். இந்த காலத்துல மந்திரியால திருட ஆரம்பிச்சிடறான். மந்திரியால திருடனா இருக்கிறான். அதான் கொடுமை. அது இந்த காலத்து கதை. சிறப்பான கதையா. ஒரு திருடனா கூட உண்மைதான் பேசுவா. அப்ப அந்த 3 கற்களை மட்டும் எடுக்கலாம். ஏன்னா தனக்கு ஒரு பங்குன்னா அதே பங்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். 5 எடுத்தா கொடுக்க முடியாதுக்கா கணக்குல அவன் என்ன பண்றான், 3 எடுத்து வர்றான். 3 போதும் அவனுக்கு, அந்த 1 போதும் அவனுக்கு. அந்த திருடனுக்கு கூட போதும் என்ற மனம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மனம் இல்ல. மனம் இல்ல. போதும் போதும் போதும்னா கூட வேணும் வேணும் வேணும்ன்றாங்க. நாம பாக்குறோம் நிறைய தலைவர்கள் பெரும் பதவியில் இருந்தவர்கள் எல்லாம் சிறைக்கு போன செய்திகளை பார்க்கிறது இந்த காலத்துல. அந்த காலத்துல இது மாதிரி இவங்களே காமிச்சு கொடுத்துட்டு பங்கு வாங்கின ஆட்கள் அங்கேயே இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியும். சிறப்பான கதை கொடுத்தீங்க, அருமையான கதை. இதற்கான திருக்குறள் சொன்னீங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற சொல்லிருக்கீங்க. அது வந்து உண்மைக்காக கதை வந்து கதைப்படி வந்து அந்த திருடன் வந்து உண்மையா இருந்தான்றத சொல்ல வரீங்க. அதனால அவனுக்கு. ஆனா திருடுவது என்பது ஒழுக்கம் கிடையாது. திருவள்ளுவர் திருட்டை வந்து ஒழுக்கமாக சொல்லவில்லை. அதனால இந்த திருக்குறள் இந்த கதைக்கு பொருந்தாது. வாய்மை அதிகாரத்துல இருந்து ஒரு கதை திருக்குறளை எடுத்து பொருத்த பாருங்க. வேறு ஏதாவது அதிகாரத்துல இருந்து பொருத்த பாருங்க. இந்த ஓம்பப்படும் என்ற திருக்குறள் இந்த கதைக்கு பொருந்தாது. ஏன்னா திருவள்ளுவர் என்பது ஒழுக்கம் கிடையாது. ஏன்னா நாம இந்த திருக்குறளை சொல்லி சொன்னா அப்ப அடுத்து வர தலைமுறைக்கு அந்த கதைக்கு போற போது திருடுறது கூட ஒழுக்கம் தான் போட்டு நினைச்சுப்பாங்க. அப்படி வரக்கூடாது. அந்த திருக்குறளை கதை நல்லா இருக்குது, பட் திருக்குறளை கொஞ்சம் மாற்றி திருக்குறளை மாற்றி அமைக்க வேண்டியது நம்முடைய கட்டாயமாக இருக்கு. இந்த திருக்குறள் அதுக்கு பொருந்த வேறொரு திருக்குறளை தேர்வு செய்து பொருத்தி அடுத்த நிகழ்ச்சியில் இதே கதையை அந்த இன்னொரு திருக்குறளோட சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பணியாற்றி ஓராசிரியர் பள்ளியில இவர் முதல்ல பணிக்கு சேர்ந்து இவர் போன போது அங்க பள்ளிக்கூடமே இல்லையா. இவர் ஆசிரியரா வேலை போட்டுட்டு இருக்காங்க, ஆனா பள்ளிக்கூடமே இல்லையா. அங்க பள்ளிக்கூடமே இல்லாத இடத்துல வாத்தியார் வேலைக்கு போய் அங்க ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி மாணவர்கள் படிப்பதற்காக மரத்தில் அங்க இங்க இருந்து போய் ஒரு பள்ளிக்கூட கட்டடத்தை உருவாக்கி அந்த பள்ளியில பணி செய்து அந்த பள்ளியில இருந்து வேறொரு பள்ளிக்கு இவருக்கு பணிமாற்றல் வந்த போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவரை தடுத்து நிறுத்தி நீங்க போகக்கூடாது என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசனுடைய உத்தரவுப்படி அவர் போக வேண்டியது போனாரு. அந்த பள்ளியில போய் சிறப்பா பல பணிகளை செய்து
ஆசிரியர்களிலே ஒரு சிறந்த, வெறும் சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்யறதல்ல, ஆசிரியர் தொழில் ஒரு புனிதமான தொழில். நம்மளால முடிஞ்ச அந்த மாணவர் செஞ்சு தரணுன்ற எண்ணத்தோட தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திரு ராகவன் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கதைக்காக மட்டுமல்லாமல் அவருடைய சிறப்பான பணிக்காக நம்முடைய பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். இவருக்கு விரைவிலேயே என்ற விருது வழங்கி இவருடைய வாழ்க்கை குறிப்பு ஒரு புத்தகத்தில் இடம்பெற இருக்கிறது என்ற செய்தியும் சொல்லிக் கொள்கிறோம். அந்த புத்தகத்துடைய பொறுப்பாளராக அந்த புத்தகத்துடைய வடிவமைக்கிற தன்மையில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற திருமதி வேலரசி அம்மா அவர்களையும் நாம் பாராட்டுகிறோம். நன்றி ஐயா, உங்களுடைய கதைக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா. ஓகே ஐயா, நன்றி ஐயா. ஓகே, வாழ்த்துக்கள் ஐயா. நீங்க நன்றி அம்மா. கதைக்கு ஒரு குரல் அதிகாரத்தில் பொய்யாமைந்து கதைகளை கூறுங்கள். நன்றி. காயத்ரி அவர்களை திருக்குறள் கதை கூற அன்போடு அழைக்கின்றேன். காயத்ரி, வாருங்கள். திருமதி காயத்ரி. காயத்ரி, நல்ல நட்பும் தீய நட்பும். ஒரு காட்டில் மானும் காக்கையும் எலியும் நண்பர்களாக இருந்தன. வழக்கம் போல மேய சென்றது மான். அங்கே நரி ஒன்று நட்பு கொண்டது. நரியை அழைத்து கொண்டு எலியிடமும் காக்கையிடமும் வந்தது. எனக்கு ஒரு புதிய நண்பன் அறிமுகம் செய்தது. நண்பா, நரி வஞ்சக குணம் உடையது, அதனிடம் நட்பு கொள்ள வேண்டாம் என்று காக்கையும் எலியும் எச்சரிக்கை செய்தன. அவற்றின் அறிவுரையை மான் கேட்கவில்லை. நரியுடன் பழகி வந்தது. வாய்ப்பை எதிர்பார்த்து இருந்தது நரி. மானிடம் அது சிறிது தொலைவில் வளமான நெல் வயல் உள்ளது, அங்கே சென்றால் வயிறார உண்ணலாம் என்றது. வயலுக்கு மானை அழைத்து சென்றது. அங்கிருந்த நெல் பயிரை மகிழ்ச்சியாக உண்டது மான். மறுநாள் அங்கே வந்தான் உழவன். நெல் வயல் பாழாகி கிடப்பதை பார்த்தான். அங்கே வலையை விரித்து வைத்தான். நெல் பயிரை தின்ன வந்த மான் வலையில் சிக்கி கொண்டது. இதை பார்த்த நரி சிறிது நேரத்தில் உழவன் வருவான், மானை கொன்று போடுவான், அதை தின்று மகிழலாம் என்று நினைத்தது. வலையில் சிக்கி தவித்த மான், நரியே, என்னை காப்பாற்று என கெஞ்சியது. நண்பா, இன்று நோன்பு நாள், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அங்கிருந்து சென்றது நரி. அருகில் இருந்த புதரில் ஒளிந்து கொண்டது. அங்கே எலியும் காக்கையும் மானும் இன்னும் வரவில்லையே என்று கவலைப்பட்டன. நண்பன் மானை தேடி பார்த்துவிட்டு வருகிறேன் என்று அங்கிருந்து பறந்தது காக்கை. வலையில் சிக்கியிருந்த மானை பார்த்தது. நண்பா, எலியுடன் வந்து உன்னை காப்பாற்றுகின்றேன் என்றது. எலியை சுமந்து கொண்டு மீண்டும் பறந்து வந்தது காக்கா. தன் கூரிய பற்களால் வலையை அறுத்தது எலி. விடுதலை பெற்றது மான். நண்பன், நரி உன்னை காப்பாற்றவில்லையா என்று கேட்டது காக்கை. நண்பன், அவன் வஞ்சகன், என்னை உண்பதற்காகவே எங்கேயாவது ஒளிந்திருப்பான் என்று கோபத்துடன் சொன்னது மான். உழவன் வருவதை பார்த்த மான் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. மான் ஓடுவதை பார்த்த உழவன் தடியை அதன் மீது எறிந்தான். அந்த தடி புதரில் இருந்த நரியை தாக்கியது. அங்கே அது இறந்து விழுந்தது. அதிகாரம் 46, சிற்றினம் சேராமை. குறள் எண் 460. நல்லினத் துங்கு துணையில்லை, தீயினத்தின் அல்லற் படுதும் இல். நல்ல நண்பர்களை காட்டிலும் சிறந்த துணை எதுவும் இல்லை, தீய நண்பர்களை காட்டிலும் துன்பம் தருவது வேறு எதுவும் இல்லை. நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி. நன்றிகள் அம்மா. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நல்ல நண்பர்கள் இருப்பதால் மானை காப்பாற்றி விட்டது. மான், நரி, காகம், எலி போன்ற 4 விலங்குகளை வைத்து ஒரு அழகான ஒரு நட்பை உரிய கதையை கூறினீர்கள். மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள், கதைகளை கூறுங்கள். நன்றிங்கம்மா. அடுத்ததாக நன்றிகள் அம்மா. மயிலாடுதுறையில் இருந்து செல்வி யோகா ஸ்ரீ உன்னுடைய திருக்குறள் கதை கூற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
பாருங்கள் யோகாஸ்ரீ, உங்கள் மழலை மொழியில் அழகாக கதையை கூறுங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கதை சொல்ல போகிறேன். அதிகாரம் 5, குரல் எண் 549. காத்தோண்டி குற்றம் கடுதல் படுகன்று வேந்தன் தொழில். மக்களை பிறர் துன்புறுத்துவதில் இருந்து காப்பாற்றி நல்ல நீதி சொல்வதே ஒரு அரசனின் சிறப்பாகும். அதுவே ஒரு அரசனின் நல்ல ஆட்சியின் எடுத்துக்காட்டாக அமையும் என்பதை உணர்த்துகிறது. இதை வைத்து ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு அழகான கிராமத்துல ஒரு அரசர் நீதி தவறாம ஆட்சி செஞ்சு வந்தாரு. ஒரு நாள் அந்த ஆட்சியில ஒரே ஒரு 2 பேருமே அரசால நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. அதுதான் இந்த வணிகரோட கதை. இப்ப அந்த கதையை தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, ஒரு வணிகர் நான் இந்த உலகத்திலேயே பணக்காரர் ஆகணும், நான் தான் இந்த உலகத்துக்கே மிக சிறந்த பணக்காரரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால அவர் வைத்திருந்த ஆடு மாடு அதெல்லாம் வித்தாரு. வித்துட்டு அதை வச்சு நிறைய பணம் வாங்கிட்டு வந்தாரு. அது வந்துட்டு இருக்கும் போது வழியில குதிரையில வந்துட்டு இருந்தாரு. அப்ப அவர் தூக்க காலத்துல வந்துட்டு இருந்தாரு. அப்ப அந்த பணம் கீழே விழுந்துருச்சு. அவர் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தாரு, இன்னது பணம் இல்லை, நான் வரும்போது கீழே போட்டுட்டு வந்துட்டேன், போய் அரசர்கிட்ட போய் சொல்லும் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட சொன்னாரு. அரசே என்னோட பணப்பை கீழே விழுந்துச்சு, யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு 40 ரூபாய் நான் பணம் தரேன் அப்படின்னு சொன்னாரு. அரசரும் சரி அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டாரு. தேவர்களே, இங்க பாருங்க, நீங்க போய் எல்லாத்தையும் சொல்லுங்க ஊர் மக்கள்கிட்டலாம், வணிகரோட பணப்பை காணாமல் போச்சு, அவரோட பணப்பையை கண்டுபிடிச்சிருக்காரு, உங்களுக்கு வணிகர் 40 ரூபாய் தரேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரிங்க அரசே, நாங்க சொல்றோம்னு சொல்லி எல்லாரும் மத்தல அடிச்சு அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு எல்லாம் சொன்னாங்க, வணிகரோட பணப்பை காணா போச்சு, யாரு கண்டுபிடிச்சு தரீங்களோ அவங்களுக்கு 40 ரூபாய் பணம் தரதா கூடினாங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்துல அந்த மக்களுக்கு அதுவே பெரிய காசாதனால எல்லா மக்களுக்கும் ஒப்புக்கொண்டாங்க. அப்ப சில பேர் சொன்னாங்க, தனியா உட்காந்து யாரு இது கொடுக்க போறாங்க, யாருக்கு இப்படி மனசு வரப்போகுது, எல்லாரும் இருந்தாலும் அவங்கள அதிக பணம் இருக்கும், அதை நான் கிடைச்சா எடுத்துதான் வச்சுக்குவேன் அப்படின்னு 2-3 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு பாட்டி வயசான பாட்டி அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப வழியில பார்க்கும்போது ஒரு பணம் கிடந்துச்சு. அதை பார்த்தோன்னே இந்த பாட்டி, யாரோ பணத்தை போட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு, பாவம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு அரசத்தை போய் கொடுத்தாங்க. அரசே யாரோ பைய விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க யாருன்னு கேட்டு கொடுத்துருங்க அரசே அப்படின்னு சொல்லி அந்த பணப்பைய கொடுத்தாங்க. அரசரும் தேவர்களை விட்டு அந்த அழைச்சிட்டு சொன்னாங்க. வணிகரும் வந்தாரு. வணிகரே, உங்களோட பணப்பைய இந்த மூதாட்டி உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. நீங்க சொன்ன மாதிரியே இந்த மூதாட்டிக்கு 40 ரூபாய் வித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க ஒரு அடிச்சு வேணா பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவரும் எடுத்து பாக்குறாரு, பணம் குறையுதே அப்படின்னு சொன்னாரு. பார்த்தாரு, கரெக்டா தான் இருக்கு. சொன்னா அவங்கள்ட்ட 40 ரூபாய் கொடுத்தா பணம் கொஞ்சம் கம்மியாயிரும், அதனால என்ன பண்றது, அரசத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வணிகரே உங்க பணம் கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சொன்னாங்க, இல்லைங்க அரசே, கொஞ்சம் பணம் குறையுதுன்னு சொன்னாரு. ஓ, அரசரும் பார்த்தாரு, இவரு ஏமாத்துறாரு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் சொன்னாரு, உங்களோட பணம் அதிகமா தானே இருக்கும், இல்ல கம்மியா தானே இருக்கு,
அப்பனா இது வேற யாரோ பணப்பை, இது உங்களோடது இல்ல போல. அவங்க யாருன்னு நான் கேட்டு விசாரிச்சு அவங்ககிட்ட நான் கொடுத்துறேன். உங்க பணப்பை இது வரைக்கும் கிடைக்கல, அதனால வேற எது கிடைச்சா அவங்களை கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அரசர். அப்பதான் அவர் வணிகர் வந்து நீங்க போங்க அப்படின்னு சொன்னோடனே வணிகர் பேச வந்தாரு. அதுக்குள்ள சேவர்களை விட்டு அனுப்பிட்டாங்க வணிகரை. அதோட அந்த வணிகர் போனோடனே அரசர் சொன்னாரு, இந்த பணப்பைய அவர் ஏமாத்துறாரு, அதனால இந்த பணப்பை உங்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த அரசரும் அந்த மூதாட்டிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த மூதாட்டியும் நன்றி சொன்னாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம வந்து யாரோட பொருளையுமே எடுக்க கூடாது, யார் பொருளா இருந்தாலும் நம்ம யாரையும் ஏமாத்த கூடாது. ஒரு அரசர் வந்து நல்ல முறையில ஆட்சி பண்ணணும். யார் தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஏற்ற தண்டனையும் அவங்களுக்கு தேவையான அளவும் அவங்களுக்கு கொடுத்துடணும். அதுதான் ஒரு அரசரோட சிறப்பு. இந்த அரசர் வந்து அந்த வணிகர் பண்ண தவிர அவங்க தண்டிச்சு அதுக்கான தண்டனையும் கொடுத்துட்டாரு. இதே மாதிரிதான் ஒவ்வொரு நாட்டிலையும் அரசர்கள் இருந்தால் சிறப்பாக அமையும் என்பதை இக்குறள் உணர்த்துகிறது. நன்றிங்க அம்மா, நன்றிங்க. நன்றி நன்றி. உன்னுடைய போனை படுக்கை வசத்தில் வைக்கவில்லை, உன்னுடைய முகம் தெளிவாக தெரியவில்லை. யோகாஸ்ரீ, மிக சிறப்பான ஒரு கதையை கூறினாய், வாழ்த்துக்கள். ஒரு மன்னர், நேர்மையான ஒரு மன்னர் கூறி பேராசை பெருநஷ்டம் என்று அந்த வணிகர் பேராசை நன்றி. தொடர்ந்து கதையை கூறி இணைந்திருங்கள். நன்றி. இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல இருக்கிறேன். புத்திசாலியின் சமயோஜிதம். அறிவுடைமை அதிகாரம் 43. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கா லாகா அரண், உள்ளழிக்கலாகா அரண் அப்படின்னு திருக்குறள் மூலம் சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு ஆட்டை கூட்டு, என் வாய் நாறுகிறதா என்று பார்த்து சொல் என்று கேட்டது. உடனே ஆடு மோந்து பார்த்துட்டு ஆமாம் நாறுகிறது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கம், ஏன் முட்டாளே, உனக்கு எவ்வளவு திமிரு என்று கூறி அந்த ஆட்டின் மீது பாய்ந்து குதறி கடித்து கொன்றது. அடுத்தது சிங்கம் ஒரு ஓநாயை அழைத்தது. அதனுடைய கருத்தையும் கேட்டது. ஓநாயை முகர்ந்து பார்த்து விட்டு கொஞ்சம் கூட நாரவில்லை என்றது. சிங்கம் உடனே கோபம் வந்துச்சு. என் மூடனே, பொய்யா சொல்கிறாய் என்று கூறி அடித்து கொன்றது. பின்னர் ஒரு நரியை அழைத்து அதே கேள்வியை கேட்டது. நரி சொன்னது, 4 நாளா கடுமையான ஜலதோஷம், அதனால எனக்கு ஒரு வாசனையும் தெரியல சிங்கராஜா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சிங்கம் என்ன பண்ணிடுச்சு, நரிய விட்டுருச்சு. ஆமா, அறிவுடைய புத்தி செய்யவாங்க காலத்திலையும் வாயை திறந்து தன்னுடைய கருத்தை கூறாமல் நரியை போல தப்பித்து விடுவார்கள் என்ற ஒரு குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு சிறு கதையை கூறி என்னுடைய கதையை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக வேறு கதை சொல்ல யாரேனும் இருந்தால் உங்கள் கதையை கூறலாம். உடல் நலம் தெரியாதவன், அதாவது என்னன்னா அவனுக்கு வந்து 2 கைகளுமே இயங்காது. 2 கைகளுமே இயங்காது. ஆனா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்து திரும்ப திரும்ப பயிற்சி செய்து அந்த மாணவன் பாத்தீங்க அப்படின்னா காலாலேயே ஒவ்வொன்னையும் எழுதுவான். காலாலேயே எழுதுவாங்க. அப்ப காலால எழுதுற பயிற்சி அவனுக்கு நிறைய கிடைச்சுது. ஆனாலும் தன்னுடைய தயக்கத்தின் காரணமாக அந்த மாணவன் வந்து எந்த ஒரு போட்டி எதுலையுமே கலந்துக்க மாட்டான். காலால எழுதி எழுதி அவனுடைய கையெழுத்து ஒன்றும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அந்த வகுப்புக்கு நான் அப்பதான் புதுசா வகுப்பாசிரியரா போயிருந்தேன். அந்த பையனுக்கு அப்ப அவன் காலால எழுதுறத நான் ஒவ்வொரு முறையும் பார்த்து ரொம்ப வியந்து போனது உண்டு. அப்படி வியந்து போய் அவன் படம் வரைவான். காலால எழுதுறது ஒரு விஷயம்னா
காலால அருமையா ஓவியம் வரைவான். அந்த மாணவனுடைய ஓவியத்தை தான் நான் வந்து நம்மளுடைய அந்த தேன் சிட்டு இதழுக்கு நான் அனுப்பி வைத்திருந்தேன். அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கல்வி அமைச்சர் கையால விருது பெற்று மிகவும் சிறந்த ஒரு முறையில ஒரு பாராட்டை பெற்றதம்மா. அந்த மாணவனுடைய ஒவ்வொரு செயலை பார்க்கும் பொழுதும் எனக்கு நினைவில் வருவது என்னன்னா, ஒரு அழகான குரல் நினைவில் வரும். அருமை உடைத்தென்ற அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்ற 2 குறளும் எனக்கு நினைவுல வரும். சோ நமக்கு வந்து உடல் உறுப்புகள் எவ்வளவு வேணா குறைபாடு இருக்கலாம். ஆனா சாதிக்கணுங்கிற மன உறுதி இருந்தா நம்ம எந்த ஒரு செயலையும் சிறப்பா, அழகா, செம்மையா யாருடைய உதவியும் இன்றி சாதிக்க முடியுங்கிறதுக்கு அந்த மாணவனுடைய ஒரு செயல்பாடு என்ன ரொம்ப கவர்ந்ததுமா. மிக சிறப்பான ஒரு நன்றிம்மா. கதை அல்ல இது, நிகழ்வு, நிஜம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் என்ற திருக்குறள் கூட இதுக்கு பொருத்தமானதாகும். திருக்குறள் கொண்டால் நம்ம அன்றாட நிகழ்வுகளே ஒரு கதை தான். ஐயா சொல்லுவார், நம்ம வகுப்பறையில மாணவர்களிட நடப்பது, பொது இடங்கள்ல சந்திக்கிறதே ஒவ்வொரு கதை. ஒவ்வொரு திருக்குறளோட பொருத்தி பார்த்தால் அதே ஒரு கதையாக அமைக்கலாம். கலந்தமைக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்து திருக்குறள் கதைகளை குழந்தைகளுக்கு ஏற்றவாறு கூறுமாறு அனுப்புகிறேன். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நான் பார்க்கலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாம் கூறிய கதைகளை வைத்துக்கொண்டு ஏன் நாமும் அதை சொல்லக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. நன்றி அம்மா, நன்றி. சிறப்பு. மாற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்குறளுக்கேற்ற கதைகளை சொல்லி கதைகள் மூலமாக திருக்குறளை மனதிலே ஆழ பதிய வைக்கிற ஒரு முயற்சியிலே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு கதைக்குரு நிகழ்ச்சியில பங்கேற்று மிக சிறப்பாக கதை சொன்னவர்களுக்கெல்லாம் நம்முடைய பாட்டிலையும் வணக்கங்களை தெரிவித்துவார். 2 பிள்ளைகள் மாணவ செல்வங்களும் கூட வந்து கதை சொன்னாங்க. அவங்களுக்கு நம்முடைய நன்றி தெரிவித்துக்கொள். முக்கியம் அவங்களுக்கு தான் நன்றி தெரியும். அவங்க எல்லாம் கதை சொன்ன கதைகள் வந்து ஏற்கனவே கேட்ட கதைகளா கூட இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த கதையை வந்து சொல்ல வர்றது மிக முக்கியமான ஒரு செய்தியாகும். கதைகளை பொறுத்தவரைலாம், திருவள்ளுவர் கதைகளை பொறுத்தவரை எனக்குன்னு சில கருத்துக்கள் உண்டு. சரியா தவறான்னு தெரியல. திருவள்ளுவருக்கான கதைகளை மிருகங்களை வைத்து சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு எளிதில் சென்று சேரும். 2வது, பெரியவர்களை வைத்து அந்த கதையை சொன்னா அந்த மாணவர்களுக்கு போய் சேரும். மாணவர்களே வைத்து கதை சொல்லாமல் பெரியவர்களை வைத்து அல்லது மாணவர்களை ஊக்குவிக்க வைக்கிற வகையில மாணவர்களுடைய சிறப்பான செயல்களை ஈடுபாடுகளை எடுத்து சொல்லி கதைகள் சொல்வது சிறப்பாக இருக்கும். அந்த வகையில இன்றைக்கு எல்லோருமே நல்ல கதைகளை, அருமையான கதைகளை சொன்னார்கள். திருமதி அரங்கநாயகி கண்ணன், திரு ராகவன், திருமதி காயத்ரி, திருமதி விஜயலட்சுமி, மேலும் இந்த பிள்ளைகள் யோகாஸ்ரீ, அப்புறம் ஸ்வேதா என்றெல்லாம் வந்து கதைகளை சொல்லி நம்ம எல்லாம் அசத்தினார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அரங்கநாயகி கண்ணன் இதுவரை சற்றக்குறைய ஒரு 20 கதைகள் எழுதி விட்டார். இந்த நிகழ்ச்சியில வந்து கதைகள் சொல்ல ஆரம்பித்து சரியாகவே ஒரு நூல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கதைகள் எழுதி கொண்டிருக்கிறார். திருமதி எழிலரசி அம்மாவும் நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு புதிதாக இணைந்த ஆசிரியர் திரு ராகவன் அவர்களும் நல்ல ஒரு கதையை கூறினார். உங்கள் அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரிந்தவரையெல்லாம் அழைத்து வாருங்கள். இந்த நிகழ்ச்சியை வலைவழி வழியாகவும் வானொலி வழியாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்பினால் பங்கேற்கலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்ணை மட்டும் சொல்லுகிறேன். அதை தொடர்ந்து பின்பற்றி நீங்கள் நிகழ்ச்சியில் வரலாம். 74-035-74-105 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்களும் நிகழ்ச்சியில பங்கேற்கலாம் என்று கூறி
இந்த நிகழ்ச்சியை வலைவழி வழியாக சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய வேளாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். அதே போல வானொலி வழியாக தமிழருவி வானொலியுடைய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சோர் சசிகலா விஜயன் ஆகியோர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து முயற்சி எடுத்து சிறப்பாக வழிநடத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் கவிநிலவு எழிலரசி சரவணன் அவர்கள். அம்மையாருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் நம்முடைய வணக்கங்களை கூறி, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களை கூறி இந்த நிகழ்ச்சியின் அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூ. நன்றி, வணக்கம்.